வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். சிஎம் விஜய் ஒரு முக்கிய டிசிஷன் எடுத்திருக்காரு. அம்மா உணவகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனை புதுப்பித்து சீரமைக்க ஆர்டர் போட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் அம்மா உணவகம் திட்டம், காலத்தால் அழியாத திட்டம். இன்றைக்கி சென்னையில் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நிறையா பேர் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டவங்க தான். சினி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி ஃபீல்டாக இருக்கட்டும், பல ஜாம்பவான்களை உருவாக்கியிருக்கு அம்மா உணவகம். காசு இல்லாத நேரத்தில் அந்த அம்மா உணவகத்தில் ரொம்ப மிக குறைந்த விலையில் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சியில் அந்த அம்மா உணவகம் அப்படியே முடக்கப்பட்டுச்சு. ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை, உணவுகளும் குவாலிட்டியாக இல்லை, இப்படி ஆயிடுச்சு அம்மா உணவகத்துடைய நிலைமை. இப்போ முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுப்பித்து சீரமைக்க உத்தரவு போட்டிருக்காரு. சென்னை மாநகராட்சி மூலமாக 383 அம்மா உணவகங்கள் இயங்கி வருது. மற்ற மாநகராட்சி நகராட்சி மூலமாக 237 அம்மா உணவகம் இயங்கி வருது. அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும், சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை புதிதாக கொள்முதல் செய்யவும், குவாலிட்டியான உணவு, டேஸ்டான உணவை வழங்கவும் இப்போ முதல்வர் உத்தரவு போட்டிருக்காரு. இது ஒன்று. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன கேம்பெயின் பண்ணாங்க தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அசைவம் சாப்பிட்றதையே தடுத்துருவாங்க, மீனெல்லாம் யாரும் சாப்பிட முடியாது அப்படின்னு கேம்பெயின் பண்ணாங்க. பாஜகவுடைய பிரச்சாரத்தில் பாஜக தொண்டர்கள்லாம் கையில் மீனை தூக்கிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதை வலியுறுத்தும் விதமாக கேம்பெயினில் மீனை தூக்கிட்டு போனாங்க. இப்போ ஸ்வெந்து அதிகாரி என்ன உத்தரவு போட்டிருக்காரு தெரியுமா? மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய அரசு கேண்டீனில் 5 ரூபாய்க்கு சாப்பாடு, மீனோட 5 ரூபாய்க்கு சாதம், மீன் குழம்பு, 2 துண்டு மீன் உடனே அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஸ்வெந்து அதிகாரி. டிஎம்சி என்ன கேம்பெயின் பண்ணாங்க? ஆட்சிக்கு வந்தால் மீன் சாப்பிட விடாமல் தடுத்துருவாங்கன்னு கேம்பெயின் பண்ணாங்க. ஆனால் 5 ரூபாய்க்கு மீனோட சாப்பாடுங்கிற திட்டத்தை வெஸ்ட் பெங்கால் முழுவதும் தொடங்கி வைக்கிறாரு ஸ்வெந்து அதிகாரி. இப்படி தான் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாடையே தடுத்துருவாங்க அப்படின்னு காங்கிரஸ் உருட்டினாங்க. 2024 மறுபடியும் மோடி தான் ஆட்சிக்கு வந்தார், மோடி தான் பிஎம். குலதெய்வ வழிபாடை தடுத்துட்டாங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அழிச்சிருவார், சட்டத்தையே மாற்றிடுவார் அப்படின்னு உருட்டினாங்க. மாற்றிட்டாரா? அப்போது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்கிறதெல்லாம் மக்களை பயமுறுத்துகிற வேலை அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, தஞ்சாவூருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து போயிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் போயிருந்தார். அங்கே திருமண நிகழ்ச்சியில் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பயங்கரமாக புலம்பி தள்ளியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் டிவிகே ஆட்சிக்கு வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் மூலமாக சின்ன சின்ன பசங்க மத்தியில் பிரச்சாரம் செய்து அந்த சின்ன பசங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணி இப்படி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா தாங்காது இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்சி அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்டாலின் புலம்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் கையில் கிளுகிழுப்பையை வச்சு ஒரு குழந்தைக்கு வேடிக்கை காட்டினா அந்த குழந்தை பெத்த அம்மாவை விட்டுட்டு அந்த கிளுகிழுப்பையை வச்சு விளையாட்டு காட்டுறவங்க கிட்ட போயிருமா. ஆனால் கொஞ்ச நேரம் தான் அந்த விளையாட்டு காட்டுறவர்கிட்ட இருக்குமா, பிறகு மறுபடியும் அம்மாவை தேடி வந்துடும். ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சுகளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன ஃபீட்பேக் வருதுன்னா, திராவிட கட்சிகள் முதல்ல அண்ணாமலை கிட்ட டியூஷன் போங்க, எங்கே எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஏதாவது எவ்வளவோ ஃபங்க்ஷனுக்கு அண்ணாமலை போகிறாரு, மேரேஜ் ஃபங்க்ஷனு, குடும்ப விழாக்களுக்கெல்லாம் போகிறாரு. ஒரு இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்காரா? அங்கே என்ன வேலை? மணமக்களை வாழ்த்துறது, இதுதான் வேலை. ஆனால் கடந்த 60-70 வருடங்களாக திராவிட கட்சிகள் மணமக்களை மேடையில் வச்சுக்கிட்டே இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்களை திட்டுறது, இப்படி ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை கடந்த 60-70 வருடங்களாக திராவிட கட்சிகள் பண்ணிக்கிருந்தாங்க, இனியும் பண்ணிக்கிருக்காங்க. இதில் இருந்தெல்லாம் எப்போ தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்குமோ தெரியலை அப்படின்னு பாஜக காரங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அண்ணாமலை மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா, கல்லூரி ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னா துளியும் அரசியல் இல்லாமல், அரசியல் கலக்காமல் பேசுவார். மோட்டிவேஷன் மேடையா, மோட்டிவேஷன் மட்டும்தான் பண்ணுவார், அரசியலை கொண்டு வர மாட்டார். இந்த திராவிட இயக்கங்கள் தான் எங்கே போனாலும் அரசியலை பற்றியே பேசி பேசி மக்கள் மத்தியில் நஞ்சை விதைக்கிறாங்க அப்படின்னு பாஜக காரங்க கோபப்படுறாங்க. டிவிகே தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதிவு போட்டிருக்காரு. காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டு போட எப்படி தான் மனசு வருதோ. முள்ளிவாய்க்காலில் அந்த இஷ்யூ வரும்போது
ஈழப்போர் நடக்கும்போது இந்தியாவில் யார் ஆட்சியில் இருந்தது? காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ட்விட்டெல்லாம் போடணுமா அப்படின்னு பாஜக காரங்க நக்கல் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.